ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பருப்பு ரசம் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சேங்க. சரி, பருப்பு வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த பருப்பு ரசம் பதத்துக்கு வந்து பாருங்கள். நான் என்ன பண்ணேன்னா, பருப்பு வறுத்துட்டு பருப்பு ஒரு ஸ்பூன் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். வேக வைக்கணுன்னா கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பருப்பு ஆகும். இது ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும். ரசம் உங்களுக்கு அந்த பதத்துக்கும் வரும். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இதுக்கு பாருங்கள், ரசத்துக்கு எந்த மசாலாவும் சேம் அதே தான். ரெடி பண்ணிட்டு பருப்பு ரசங்க. அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம், சாதம், ரசம், பருப்பு ரசம், அப்பளம். நீங்கள் உங்களுக்கு அவசரமாக பருப்பு ரசம் வைக்கணும், உடனே வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மெத்தடில் செய்யுங்க. ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் நான் செய்கிறது அந்த நேரத்துக்கு என்னவோ அதுதான். அந்த நேரத்துக்கு மசாலா ரெடி பண்ணி செய்யுங்க, நல்லது. பொடி பண்ணி வைக்கிறதெல்லாம் அதில் எதனா தூசி இருக்கும். சப்போஸ் நம்ம ஏதோ ஒன்று மூடி கொஞ்சம் லூஸாக வச்சிட்டோம்னா எதனா அதில் போயிடும். அதனால் இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த நேரத்துக்கே எல்லாமே மசாலா ரெடி பண்ணி செய்யுங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய்.